ஜெபம் செய்வோம். தகுதியற்ற எங்களை தகுதிப்படுத்தி உம்முடைய ஆலயத்திற்கு எங்களை கொண்டு வந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய செவியையும் திறந்து தாரும் ஆண்டவரே. நான் அல்ல, என்னை மூடி மறைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் ஆண்டவரே, ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? கொஞ்சம் சிரிங்களேன். ரைட், இப்போதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு பார்க்க. ரைட், இந்த ஒரு தருணத்தை எனக்கு கொடுத்த ஸ்தல ஆயர் அருட்பணி ஈஸ்டர் ராஜன் ஐயா அவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செயலர், பொருளர், நிர்வாக அங்கத்தினர்கள், அருமையான கொயர் மெம்பர்ஸ், இவங்க எல்லாத்தோடைய முக்கியமானவங்க நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் வந்து என்ன பண்ண முடியாது? நான் இங்கே நிற்கவும் முடியாது, அவங்க பாடவும் முடியாது, இவங்க நிரூபிக்கவும் முடியாது, எங்களுக்கு வேலை இல்லை. அப்படிதானே? உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளையும் சமாதானத்தையும் தந்து காத்துக்கொள்வாராக. நான் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் ஷோலிங்கர் குருசேகரம் அரக்கோணத்தை தாண்டி, அரக்கோணத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தாண்டி அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். 10 திருச்சபைகள் அங்கே இருக்கிறது. ஏறத்தாழ 800 குடும்பங்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பேராயத்தில் ஒரு பெரிய முக்கியமான இடம். அது மட்டுமல்ல, அங்கே 4 பள்ளிக்கூடங்கள், 2 ஹாஸ்டல்ஸ், பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல், ஒரு பெரிய இடம் அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக பிள்ளைகள் அங்கே வந்து கல்வி கற்று இந்த நாளிலே நம்முடைய பேராயத்திலே உயர் பதவியிலே அதிகாரிகளாக, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் பிரின்சிபல்ஸாக நிறைய பதவிகளை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த காலகட்டங்கள் நாம் அதை நடத்த முடியாத சூழல்களிலே அரசாங்கத்தால் நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள், ஏழைப்பட்ட பிள்ளைகள் அந்த இடத்துல வந்து தங்களுடைய கல்விகளை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நானும் உங்களுடைய ஆயரும் நெருங்கிய நண்பர்கள். கிட்டத்தட்ட 30 வருடங்களாக நாங்கள் நண்பர்களாக இருந்து கொண்டு வருகிறோம். நான் ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மகளும் என்னோடு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த இடத்திலே வந்து ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். ரைட், குழந்தைங்கன்னா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஹலோ, குழந்தைங்கன்னா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எல்லாத்துக்கும் பிடிக்கும், அப்படிதானே? எந்த குழந்தைய பார்த்தாலும் ஒரு வித்தியாசம் நம்ம காட்ட மாட்டோம். ஏதாவது காட்டுறோமா? எந்த குழந்தைய பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? தொடுறோமோ இல்லையோ சிரிச்சிருவோம், அப்படிதானே? அந்த குழந்தைய பார்த்து, அந்த குழந்தை நம்மளை பார்த்து சிரிக்கும். அது எப்படி தெரியுமா சிரிக்கும்? இவ்வளோ பெருசா நீ வளர்ந்துட்ட, நான் இனிமேல் தான் வளர போறேன் என்னுடைய வாழ்க்கையில, நீங்கள்லாம் வளர்ந்து இவ்வளோ பெருசா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அது சிரிக்கும். ஆனா கடவுள் நமக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்காருங்க. என்ன கிருபை தெரியுமா? there is no difference of opinion. எந்த குழந்தையை எடுத்தாலும் நாம் சிரிப்போம், அந்த குழந்தை சிரிக்கும். அதுதான் இன்பார்ன் நேச்சர். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். அது கொஞ்சம் வளர 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 என்ன ஆயிடுது? நான் பணக்காரன், ஏழை, நான் அந்த ஸ்கூலு, இந்த ஸ்கூலு, சாதி எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மளே ஒரு கட்டம் வச்சு என்ன பண்ணிடுறோம்? அப்படியே ஒதுக்கி விட்டுறோம். அந்த கள்ளம் கபடமில்லாத ஒரு சிரிப்பு நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி! அதில் தான் ஆண்டவர் வெளிப்படுகிறார். இன்னைக்கு நம்ம கொடுத்த காரியம், நான் இங்கே வந்தோடனே குழந்தைங்களாம் எழுப்பி இப்போ எங்கே போயிட்டாங்க? சண்டே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பு பெண் குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை உறுதி செய்தல், அஷூரிங் ஃபியூச்சர் ஃபார் த கேர்ள் சைல்டு என்று சொல்லி கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு பெண் குழந்தைகளை எப்படி பார்த்துக்கிறோம்? நம்ம யாரும் வாய் திறக்க மாட்டீங்களே. அந்த குழந்தை ஒரு 10 வயசு வரைக்கும் ஃப்ரீயா விட்டுருவோம், அப்படிதானே? ஜாலியா அப்படி ஒரு அந்த பிள்ளைங்களும் ஒரே ஜாலியா இருக்கும். ஒரு 11-12 வயசு ஆன உடனே நைஸா அம்மா அப்பா கூப்பிடுவாங்க அந்த பொண்ணு, இங்க வா, அங்க போகக்கூடாது. எங்க போகக்கூடாது? அங்க போ. அவன்கிட்ட பேசக்கூடாது. யார்கிட்ட பேசக்கூடாது? இன்னொன்னு நம்ம சொல்லுவோம், அப்பதான் நம்ம சொல்லிக் கொடுப்போம். நமக்கு ஏற்கனவே நம்ம எல்லாம் பண்ணவங்க தான். நம்ம பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு யாருக்கு அட்வைஸ் பண்ணுவோம்? நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்ல. என்ன அட்வைஸ் பண்ணுவோம்? என்னைக்குமே ஒரு விரலை காட்டணும்னா 3 விரல என்ன காட்டுதுங்க?
கடவுள் சொல்லிக் கொண்டே இருக்காரு, what about you? What is your future என்று குழந்தைகிட்ட கேட்போம். ஆண்டவர் கேட்பாரு, what is your past? இல்லையா? ரைட், அது ஒரு பக்கம். இன்னொன்னு, குழந்தைகளை நாம் என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? நம்முடைய ஒரு ப்ராப்பர்ட்டியா யோசிக்கிறோம், சொத்து. இன்னைக்கு அநேக நேரங்களிலே பெண் குழந்தைகள், பெண்கள் இன்னைக்கு திருச்சபைக்கு ஜெபம் பண்றது வருது யார்? ஃபாஸ்டிங் பிரேயர்னா யார் வருவா? ஒருத்தர் உஷாரா சொல்றாரு பெரியவங்க அப்படின்னு. பெண்கள் எங்க சண்டைக்கு வராங்க, விட்டுருங்க. பெண்கள், சரி ரைட். ஃபாஸ்டிங் பிரேயருக்கு பெண்கள், அப்புறம் வேற குடும்ப ஜெபத்துக்கு பெண்கள், எல்லாத்துக்கும் யார் தான்? பெண்கள். சர்ச்சில் பதவிக்கு நீங்க தான் சொல்றீங்க. அதுல ஒரு கஷ்டம் வருது பாத்தீங்களா? இப்ப என்ன ஆயிடுதுன்னா, எல்லா இடத்துலயும் நம்ம யோசிக்கும் போது ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகின்றன. அந்த ஏற்றத்தாழ்விலே நான் எப்படி இருக்கிறேன் as a Christian, what I am doing, இன்னைக்கு நான் கிறிஸ்தவனாக என்ன செய்து கொண்டிருக்கிறேன். அருமையான ஒரு பகுதி 2 ராஜாக்கள் நாம் பார்த்தோம். 2 ராஜாக்கள்ல ஒரு மகள், அவருடைய பேர் கொடுக்கப்பட்டிருக்குதா? கொடுக்கல. நான் யோசித்து கொண்டு இருக்கும்போது பார்த்தேன், இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த மகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குங்க. both were or migrants. 2 பேருமே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றப்படுகிறார்கள், சூழல்களாக அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ரைட். இந்த இடத்துல இந்த ஒரு மகள் எப்படி கொண்டு வரப்படுறானா, அடிமையாக கொண்டு வரப்படுகிறது. ஸ்லேவ், அடிமையாக கொண்டு வரப்படும் போது எப்படி இருந்திருக்கும்? ட்ரீட்மெண்ட் எப்படிங்க இருக்கும்? இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை, உங்க வீட்டில் நம்ம வேலைக்காரின்னு சொல்லக்கூடாது, எனக்கு உதவி செய்ய வருகிறவர்கள். எங்க உங்களாலையும் என்னாலையும் முடியாத காரியத்தை எனக்கு யார் பண்ணி தருது? அவங்க பண்ணி தராங்களா? அவங்கள வா, கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி அள்ளி போட்டா அவங்க நிலைமை என் நிலைமை என்ன ஆகுது? அதிகாரத்தை யார்கிட்ட நம்ம காட்டுறோம் இல்ல? அப்போ அவங்க வரும்போது, அவங்க குழந்தைய கூட்டிட்டு வரும்போது, அந்த குழந்தை எங்க உட்காரும் சொல்லுங்க பாப்போம். நம்ம வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தை தான் கூட்டு வருவாங்க, அந்த குழந்தை எங்க உட்காரும்? நம்ம சேர்ல உட்கார விடுவோமா? எங்க உட்காரும்? வெளியில இல்லாம வீட்டில் வந்து தரையில ஏதோ ஒரு பொம்மை இருந்தா தொடாத. ஆனா நம்ம யாரு? நம்ம யாரு? நீங்க தான் சொல்றீங்க நாங்க கிறிஸ்டியன்ஸ். we are Christians. நாங்க ஆண்டவருடைய அன்பை நாங்கள் என்ன பண்றோம்? வெளியில போய் சொல்லுறோம். எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள என்ன பண்றோம்? வரவங்களுக்கு சம்பளத்துல ஒரு நாள் வரலையா, 10 நிமிஷம் லேட்டா வந்தியா, புடிச்சு கத்துன்னு கத்துறது. எங்க இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் முடியாத ஒரு காரியத்தை கடவுள் ஒரு மனிதனால எனக்கு உதவி செய்கிறார் என்றால், அந்த உதவியை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களா என்று நான் யோசிக்கும் போது தகுதி உள்ளவர்கள். ஆனா இந்த இடத்துல ஒரு சிறு குழந்தையை, ஒரு பெண்ணை கூட்டிட்டு வராங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க, நம்ம பெரிய பிள்ளைங்க 17-18 வயசான பொண்ணுங்களோ பசங்களோ ஹாஸ்டல்ல போட்ட உடனே நம்ம சும்மா இருப்போமா? போனு ஈவினிங் 6 o'clock உடனே போன் பண்ணிடு, எனக்கு கம்யூனிகேஷன் கேப் விட்டுறக்கூடாது. இந்த குழந்தையோட சூழ்நிலை எடுத்துக்கொண்டீங்கன்னா, அவங்க அப்பா அம்மாட்ட இருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு நிலைமைங்க. இன்னைக்கு ஏன் இது நான் இவ்வளவு தெளிவாக என்னால் சொல்ல முடியுதுன்னா, நானும் ஒரு ஆர்ஃபனேஜில் பணியாற்றினவன் என்கிற காரணத்தினால அந்த பிள்ளைகளை பார்க்க முடியாத பெற்றோர், அந்த குழந்தைகள் அழுங்க, எங்க அப்பா அம்மாவை பார்க்க முடியல கேட்பாங்க. குழந்தைங்கள்ட்ட கேட்கும் போது சொல்லுவாங்க, குறிப்பா பெண் குழந்தைகள் சொல்லுவாங்க, என் அப்பா வேறோட பெண்ணோட போயிடுச்சு, என் அம்மா வேற ஆணோட போயிட்டாங்க. நாங்க எங்க இருக்கிறோம்? இங்க இருக்கிறோம், எங்களை பார்க்க யாரும் வரல. அங்கிள் ஆன்டி, நம்ம கிறிஸ்துமஸுக்கு என்ன பண்றோம்? ஏதோ ஒரு பேகை மாட்டிக்கிறது, ஒரு கொஞ்சம் துணியை எடுத்துக்கிறது. எங்களை மாதிரி ஊழியக்காரங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றது? நான் யாரையும் குறை சொல்லி என்ன சேர்த்தான் சொல்றேன். நான் என்ன பண்ண, தூக்கிட்டு போயிட்டு கொடுத்துட்டு நம்ம வந்துடுறோம். அங்கதான் ஒரு பாட்டு பாடுறது எல்லாம் பண்ணி செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்? வந்துடுறோம். ஆனா ஆண்டவர் இதை உங்களிடமும் என்னிடம் எதிர்பார்க்கவில்லை. அப்ப இந்த பெண் அங்கிருந்து வேரோடு பிடுங்கி எடுக்கப்பட்டு வேறு இடத்தில் நடப்படுகிறாள். நட்ட பிறகு அங்க என்ன ஆகுது? அவளுக்கு கட்டாயம் கொடுமை இருந்திருக்குங்க. ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்படுறது அவங்க பேரண்ட்ஸ்க்கு, அந்த குழந்தை பேரண்ட்ஸ்க்காக. என்ன தெரியுமா அந்த குழந்தை செய்த காரியம்?
இஸ்ரேலின் சிறுமி ஆண்டவரின் தூதுவராக செயல்படுகிறார் இல்லையா? அடுத்தது, நாமான் நலம் பெறுவதற்கு இந்த குழந்தை உதவியாக இருக்கிறாள். ஆண்டவரின் புகழை பகிர்ந்து கொள்ளுகிறாள். சிறுமியின் செயல் எளியவர்கள் வழியாக கடவுள் இன்றும் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக்கொள்ள முடிகிறது. அப்போ அந்த இடத்துல வரும்போது நாமான், இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த காலத்துல தொழுநோயாளிகள் எங்க இருப்பாங்க? ஊருக்கு வெளியே. அவங்க என்ன சொல்லணுமா? தீட்டு தீட்டு என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அப்ப அந்த இடத்துல போக மாட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வைக்கும் போது கூட தனியா ஒருத்தர் வச்சுட்டு வந்துருவாங்க. அவங்கள பார்க்க கூட மாட்டாங்க. இன்னைக்கு பை காட்ஸ் கிரேஸ் இன்னைக்கு தொழுநோய் நம்ம பக்கத்தில் அவ்வளோ இல்லை. இப்போ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதிக்கு அந்த பக்கத்தில் லெப்ரசி மிஷன் 2-3 இருந்தது. இப்போ எதுவுமே இல்லை. அங்கே ஒருவர் 2 பேர் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாமே மறைக்கப்பட்டது. ஆனா இந்த மனிதன் என்னது? ஒரு உயர் பதவியில் இருக்கிற மனிதனுக்கு என்ன இருக்குங்க? தொழுநோயாளி. அவன் மனசுல என்ன இருந்திருக்கும்? என்னதான் பெரிய பதவியில் இருந்தாலும் பக்கத்தில் எவனா போயிருப்பானா? போயிருக்க மாட்டான். மனைவி, குழந்தைகள், எங்க அந்த ஒரு நிலைமை யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்தட்டிக் நிலைமை. அப்போ அந்த ஒரு மனிதனுக்கு உதவி செய்வதற்கு யாருக்கு மனசு வருது? இந்த குழந்தைக்குங்க. அப்ப ஆண்டவர் பிரித்தெடுக்கும் பொழுது அந்த உள்ளத்தையும் பிரித்தெடுக்கிறார். அவர் சொல்றான், என் தலைவன். அடிக்கடி நான் என்னுடைய திருச்சபையிலும் சொல்லுவேன், எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், நமக்கு தலைவர்களை நியமிக்கிறது யாருங்க? கடவுளா? இந்த கேள்வி கேட்டு எல்லாம் தலையை குமிறீங்க. ஒரு மாதிரி கேள்வி மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடுது. இன்னைக்கு தலைவர்களா? தலைவர்களை நியமிப்பது கடவுள். 100% உண்மை. அந்த கடவுள் நியமித்த தலைவர்களுக்கு நாம் என்ன பண்ணுமா? பணிந்து போக வேண்டும். இல்லாட்டி அவர்களோடு நாம் கேட்கிற காரியங்களை கேட்டுவிட்டு நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நீ செய்கிற காரியங்களை செயலாற்றும். இந்த மகள் அந்த இடத்துல இருக்கும்போது அவ சொல்ற, ஆண்டவரே நீர் இந்த மகனோடு பேசுவதற்கு எனக்கு கொடுங்க சொல்ற. அவங்க அந்த அம்மாட்ட சொல்றான், ஐயா, நம்ம ஐயாக்கு குணமாகணும்னா அப்படி ஒரு மனிதனை போய் பார்க்கணும். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்டோரி. போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு 2 விதமான காரியங்கள் நிகழ்துங்க. ஒன்று, அந்த குழந்தைக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ நேரா அந்த மனிதன்கிட்ட சொல்லி அவருக்கு நீ என்ன பண்ணுமா? சொல்ற காரியம் பாருங்க. அவர் மூலமா ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். யார் மூலம்? நாமான் மூலமாக. அவங்க சொல்றாங்க, சிரியா நாட்டினர் ஒரு முறை கொள்ளையடிக்க சென்ற, திருவிழியத்தில் வாசிக்கிறேன், கொள்ளையடிக்க சென்ற பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்தார்கள். they forced பண்ணி அந்த குழந்தையை என்ன பண்றாங்க? கொண்டு வந்துட்டாங்க. இங்க பாருங்க, அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றிருவானால் அவர் இவரது தொழுமையை குணமாக்குவார். ஒண்ணு, அவங்க பேரண்ட்ஸ் அந்த குழந்தைக்கு டீச் பண்ணிருக்காங்க, கடவுள் உண்மை உள்ள ஒரு கடவுள் என்று டீச் பண்ணிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்கன்னா, கடவுளாலையும் இறைவாக்கினர், கடவுள் கொடுத்த இறைவாக்கினராலும் எல்லா காரியத்தையும் நலமாக செய்ய முடியும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அப்ப அங்க சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த மகள் அறிக்கையிடுகிறாள். நான் யோசிக்கிறேங்க, அந்த குழந்தை டெய்லி ஜெபம் பண்ணிருப்பாள். அந்த குழந்தை கட்டாயம் ஜெபம் பண்ணிருப்பா. கடவுளோடு அந்த தொடர்புல கட்டாயம் இருந்திருப்பா. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க எத்தனை பேர் ஜெபம் பண்றாங்க? இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் டைம் இல்லை. இன்னைக்கு வசதியா போச்சு. கேலண்டர்ல என்ன இருக்கு? இன்னைக்கு கேலண்டர்ல என்ன இருக்கு? வசனம். போறது, கேலண்டரை பார்க்கறது, விரல வைக்கிறது. ரைட், இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசிட்டார்ப்பா, போலாம்பா. அதுல தப்பி தவறி வசனம் ஒரு டிஃபரெண்டா இருந்தது வைங்க, பகீர் 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 அடிக்கும் இல்லையா? எனக்கு வாக்கு தத்துவம் சரியில்லை. என்னைக்கு நம்ம சொல்லுவோம்? நமக்கு என்னைக்கு வாக்கு தத்துவம் ஆண்டவர் கொடுப்பாரு? நியூ இயர் 1ஆம் தேதி கொடுப்பார். ஐயர் ஒரு தட்டை வச்சுட்டு நிற்பாரு, அதுல கார்டு இருக்கும், அப்படித்தானே? அந்த கார்டு எடுத்து பார்ப்போம். ஆஹா, அடுத்த காரை விடு. இன்னைக்கு இதுதாங்க ஏன் நிலைமை, உங்க நிலைமையுமா இருக்குது. இன்னைக்கு கடவுளை நோக்கி பார்க்காமல் ஒரு கவரையும் ஒரு பேப்பரையும் ஒரு கேலண்டரையும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், யூ ஹேவ் டு,
நீ என்னோடு காத்திருக்க வேண்டும். அந்த குழந்தை காத்திருந்தாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு தைரியம் ஆண்டவர் கொடுத்தார், நீ பேசுமா. அப்ப பேசும்போது அவர் சொல்லுகிறார் பாருங்க, அந்த குழந்தை சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, எனவே நாமான் தன் தலைவிடம் சென்று இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னென்னவாறு கூறுகிறாள் என்று அவர் தலைவருக்கு, ராஜாக்கு சொல்றாருங்க. ஒண்ணு, நாமான் என்ன பண்ணல, அந்த குழந்தைய நெக்லெக்ட் பண்ணல. இவர் சொன்னது இது 101 போ அப்படின்னு சொல்லல. அப்ப நாமானுக்கு அவ்வளவு கஷ்டங்கள் வேதனை பட்டதுனால அவர் என்ன பண்றாரு, அதை ஏற்றுக்கொண்டு அரசனிடத்துல போய் சொல்றாரு. அரசனும் அந்த இடத்துல கீழ்ப்படுகிறார். நீ கடவுளுக்கு நான் கீழ்ப்படிந்து கடவுளோடு நான் வாழும் பொழுது எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் ஆண்டவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆண்டவரால் தான் மாற்ற முடியும், நீங்களும் நானும் மாற்ற முடியாதுங்க. அப்ப அந்த குழந்தை சொல்லுகிற வார்த்தையின் வழியாக அங்க ஒரு மாற்றம் நடைபெறுகிறது. என்ன மாற்றம் நடைபெறுகிறதுனா, அவர் சொல்றாரு கடவுள் மீது நம்பிக்கை என்று சொல்றாரு பாருங்க. அப்பொழுது சிரியா மன்னர் சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு சென்றான். இல்லையா? அப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படியாவது சுகம் பெற வேண்டும். அந்த அரசனுக்கும் இவன் மேல ஒரு அக்கறை. அப்ப சேர்ந்து செல்லும் பொழுது மூவரும் ஒரு மனது படுகிறார்கள். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்படுகிறீர்களோ. நீங்க எங்க ஒருமனப்பட்டாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். நான் முட்டி போட்டு 3 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் சொல்லிட்டு வேற வேற எண்ணத்துல இருந்தா என்ன கிடைக்காது? நமக்கு கிடைக்காதுங்க. இன்னைக்கு இந்த குழந்தை சொன்ன உடனே கேட்டு என்ன பண்றாங்க, அந்த இடத்துல செல்லுகிறார்கள். சென்று அங்க என்ன ஆகுது, அவருக்கு அங்க ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவர் கண்டடைகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த குழந்தைக்கு யார் நன்றி சொல்லியிருப்பா? நாமான் வந்தவன் என்ன பண்ணிருப்பாரு? அவ்வளோ ஒரு சந்தோஷத்துல முதல் மகிழ்ச்சி யாருக்குங்க இருந்திருக்கும்? அந்த குழந்தைக்குங்க. ஏன் தெரியுமா? நான் சொன்ன வார்த்தைக்கு கேட்டு போய் என் ஆண்டவர் அந்த மகனை பார்த்தார், ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார். இன்னும் இதுக்கு அப்ப அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் அந்த குழந்தை பத்தி பைபிள்ல கொடுக்கல. விடுதலை கொடுத்தாங்களா, என்ன பண்ணாங்க? கொடுக்கல. ஆனா கட்டாயமாய் அந்த மகளை என்ன பண்ணிருப்பாங்க? கனப்படுத்தி இருந்திருப்பார்கள். இன்னைக்கு நான் கனவீனாய் நீ காத்து கொண்டிருக்கணும். யோசிக்கிறோம், நான் ஒண்ணுமே இல்லைங்க, நான் படிக்கலைங்க, நான் ஒண்ணுமே இல்லை, இந்த உலகத்துல நான் எல்லாமே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு வேணும். உடைக்கப்பட்டிருக்கலாம், நீ அழுது கொண்டிருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். அந்த குழந்தைக்கு தங்க இடம் இல்லைங்க, ஒரு ஓரத்தில் உட்கார வச்சாங்க, ப்ராப்பர் சாப்பாடு இல்லைங்க. பட் கடவுளால் மாகாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த மகள் சொன்ன உடனே மாத்திரத்திலே அங்க ஒரு பெரிய ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டாள். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியங்க, பெண் குழந்தைகளை நம்ம படிக்க வைக்கிறோமா? இன்னைக்கு சிட்டியில் படிக்க வைக்கிறோம் இல்லையா? நிறைய இடத்துல போய் கஷ்டப்பட படிக்க வைக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், கிராமப்புறங்களில் இருக்க பெண் குழந்தைகளை இன்னைக்கு படிப்பு நிறுத்திடுறாங்க. காலையில் எழும்பி வேலை செய்கிறாங்க. அந்த குழந்தை ஆண் மகனுக்கும் பெண் மகனுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொண்டு வராங்க. கடவுள் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீங்கள் அந்த குழந்தைகளை அவளுக்கு நேர்த்தியான உணவு, அதே போல் அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இல்லை இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் வீட்டில் எப்படி தான் நம்ம படித்து என்னதான் பண்ணியிருந்தாலும் பையனுக்கும் பொண்ணுக்கும் என்ன பண்ணிடுறோம், நம்ம அறிந்தோ அறியாமலோ ஒரு விதமான காரியம். பெண் குழந்தைகளை கூப்பிட்டு கேட்டால் சொல்லுவாங்க, ஐயா ஏன் கேட்குறீங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா பண்ற லொல்லு வேலை இருக்குது பாருங்க, எப்படிப்பட்ட காரியம் தெரியுமா, எங்களை எப்படியெல்லாம் பார்க்குறாங்க தெரியுமா. நான் ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு லேட்டாக வந்தால் எங்கே போனேன்னு கேட்குறாங்களா இல்லையா? தலையாட்ட மாட்டாங்க. அதே எங்கள் அண்ணனோ தம்பியோ 1 மணி நேரம் லேட்டாக வந்தாலும், என்னப்பா இன்னும் லேட் ஆயிடுச்சா? கேள்வி பார்த்தீங்களா? வார்த்தைகளை பாருங்களேன். பொண்ணு லேட்டா வந்தா என்ன, எங்க போன, பையன் லேட்டா வந்தா பஸ் லேட்டாப்பா, அவர் ஒண்ணு என்ன சொல்லுவாரு, ரொம்ப நல்ல பிள்ளைகளா. அது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப என் பொண்ணு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கா என்ன. அடுத்தது நம்ம கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, பெண் குழந்தைகளுக்கு முழுவதுமாய் நம்ம ஃப்ரீடம் கொடுக்கறது இல்லைங்க. நம்ம குழந்தைகளை நாம் நம்புவது கிடையாது. பெண் குழந்தைகளை நாம் பெற்ற பெற்றோரை நம்புவது கிடையாது. உண்மையா? ஒரு சிலர் தலையை ஆட்ட முடியாம ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்க, ஏன்டா இப்படி காலங்காத்தால வந்து எங்கள்கிட்ட கேட்கிற நீ. உண்மை, நீங்க நம்ம நம்ப முடியலங்க. கேட்டா எங்க இன்னைக்கு சமுதாயம் சீரழிஞ்சு போயிருக்கு. சமுதாய சீரழிஞ்சதுக்கு நீங்களும் நான் தான் காரணம், குழந்தைகள காரணம். அந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது.
இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் பண்ற காரியங்கள் எல்லாம் பேசுறதுக்கு நீங்களும் நான் கிறிஸ்தவர்களாகி நாம் பெரும் பங்கு ஆற்றுகிறோம். அதை மறந்து விடாதீர்கள். அப்ப அந்த குழந்தைக்கு அர்த்தம் சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அந்த குழந்தைகள் எத்தனை நாள் கூட வாழ்ந்துற போதுங்க? 22, 23 வயசு வரைக்கும் நம்ம கூட வாழ போகுது. அதுக்கப்புறம் வேற இடத்துல வாழ போற குழந்தைக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் கடவுளை கற்றுக் கொடுத்து, பண்பாடுகளை கற்றுக் கொடுத்து, ஒரு ஃப்ரீடம் கொடுத்து அந்த குழந்தையம்மா நீ சுகமாய் வாழு, அந்த ஒரு காரியத்தை நாம் கற்றுக் கொடுப்போம் என்றால் அந்த குழந்தை நம்ம சொன்னோம், என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். இல்ல, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கொயர்ல உட்கார்ந்துருக்கு. எத்தனை முஸ்லிம் பிள்ளைகள் மசூதிக்குள்ள போக முடியும்? ஒரு தடவை 2015 வேளச்சேரியில் நான் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஃப்ளட் வந்துச்சு இல்லையா, பயங்கர ஃப்ளட்டு, வேளச்சேரிலாம் பயங்கர தண்ணி அடிச்சுட்டு போகுது. அப்போ அந்த ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுற பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வந்து உட்கார்றாங்க. அவங்களுக்கு டாய்லெட் போடுறதுக்கு இடம் இல்லைங்க. சர்ச்சில் நான் கொடுத்துருக்கோம், சர்ச்சில் கொஞ்சம் மேட்டில் இருக்குது, மற்ற எல்லாமே தண்ணி சூழ்ந்துருக்கு. சின்ன ஒரு லைட்டுங்க சென்டரில், சர்ச்சுக்குள்ள பெரிய சர்ச்சை திறந்து கூட்டு சின்ன லைட்டு தான், பேட்டரி போட்டிருந்த, கரண்ட் இல்லை. அந்த வெளிச்சத்தில் அந்த தம்பி தங்கச்சிமார் படுத்திருந்தாங்க பாருங்க. நிலைமையை பார்க்கும் போது அவ்வளோ வேதனையாக இருந்ததுங்க. கை நிறைய 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பாதிதம் வாங்கி என்ன ஆயிடுச்சு கடைசியில்? அந்த வந்து உட்காந்து அன்னைக்கு வித்தியாசம் யாரும் பார்க்கலங்க. அன்னைக்கு திருச்சபை திறந்து கொடுத்தது. திருச்சபையில் வந்து பிள்ளைங்க படுத்திருந்தாங்க, முஸ்லீம் பிள்ளைங்க, கிறிஸ்தவ பிள்ளைங்க, ஹிந்து பிள்ளைங்க எல்லாம் படுத்திருந்தாங்க. அங்கே எங்க வித்தியாசம் நம்ம காமிக்கல, நம்ம தான் திறந்து கொடுக்குறோம். ஒரு தடவை நார்த் இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 40-50 முஸ்லீம் பொண்ணுங்க வந்தாங்க. வந்து சர்ச்சுக்கு வெளியில் நின்று கேட்டாங்க, கேன் வி கோ இன்சைட்? அவ்வளவு மனமகிழ்ச்சியாய் 1 மணி நேரம் அந்த குழந்தைகள் உட்கார்ந்து அந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சாங்க தெரியாது, ஜெபம் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க தெரியாது, பட் they were happy. அந்த இடத்துல நம்ம கொடுக்கிற இடத்துல இன்னைக்கு we are failures. இன்னைக்கு நம்ம குழந்தைகளை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? they should be a role model. அந்த குழந்தைகள் ரோல் மாடலாக இருக்க வேண்டிய குழந்தைகளை நாம் நசுங்கி உட்கார்ந்து வைக்கிறோம். இன்னைக்கு உங்க பிள்ளைகளை தட்டி எழுப்புங்க, இந்தியா தேசம் மாறுங்க. இன்னைக்கு என் பிள்ளைகள், இன்னைக்கு எத்தனை வாலிப பிள்ளைங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. இன்னைக்கு வீட்டில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு என்னென்ன காரியம், காலையில் கிரிக்கெட் மேட்ச் போயிருப்பாங்க, டியூஷனுக்கு போயிருப்பாங்க. they were scattered. இந்த இடம் எப்படி இருக்கு? நம்ம சிந்திப்போங்க. என்னுடைய பெண் குழந்தைகளுக்கு நான் உரிமை தர வேண்டும். என்னுடைய திருச்சபையில் அந்த குழந்தைகளை நான் உருவாக்க வேண்டும். அதுக்கு நான் எந்த விதத்தில் என்ன பண்ண, நான் என்னுடைய பர்சனல் என்ன பண்ணிடக்கூடாது, அவர்களை பாதித்து விடக்கூடாது. அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் இருப்போம் என்றால் ஆண்டவர் நமக்கு கிருபைகளையும் நன்மைகளையும் தந்து காத்துக்கொள்வாராக. ஆமேன். கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம் நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, இத்தனை நாட்கள் நாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தோம்? என்னுடைய பெண் குழந்தைகளுக்கு நாங்கள் என்ன ஆண்டவரை முன்னுரிமை கொடுத்தோம்? என் பெண் குழந்தைகள் என்ன செய்தாங்க ஆண்டவரே? இன்னைக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? பலனொன்றுமில்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும், சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருடும். ஆஹா, சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருடும். பலனொன்றுமில்லை தேவா, மானின் கால்களைப் போல என் கால்களை பலப்படுத்தும். மானின் கால்களைப் போல என் கால்களை பலப்படுத்தும். நூனின் குமாரனைப் போல என்னையும் பலப்படுத்தும். நூனின் குமாரனைப் போல என்னையும் பலப்படுத்தும். பலனொன்றும் இல்லை தேவா, சாத்தானை ஜெயிக்க பலம் தாரும், சோதனை வெல்ல உதவும். சாத்தானை ஜெயிக்க பலம் தாரும்,
சோதனை வெல்ல உதவும் மாய உலகத்தை ஜெயிக்க என்னையும் பலப்படுத்தும் மாய உலகத்தை ஜெயிக்க என்னையும் பலப்படுத்தும் பலனொன்றும் இல்லை தேவா ஆவியால் பலப்படுத்தும் சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். ஆமாண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் பலனற்றவர்களாய் காணப்படுகிறோம். அநேக நேரத்தில் நாங்கள் சுய சிந்தை உள்ளவர்களா ஆண்டவரே, எங்களுடைய காரியங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய கருத்தில் நீர் கொடுத்திருக்கிறீர். எங்களை நம்பி கொடுத்த குழந்தைகளை ஆண்டவரே நீர் வளர்க்க கொடுத்த ஞானத்தை வைத்து வளர்த்தெடுக்க அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை கொடுத்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் வழியாக இந்த உலகத்தை மாற்ற எங்களுக்கு வேண்டிய கிருபை தாரும். நாமானின் வாழ்க்கையிலே ஒரு சிறு குழந்தை எவ்வாறு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கினதோ அதே போல எங்கள் குழந்தைகளை கொண்டு ஆண்டவரே வருகிற நாட்களிலே இந்திய தேசத்தை மாற்ற எங்களுக்கு வேண்டிய கிருபை தாரும். ஆண்டவரே, என்னுடைய குழந்தையுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் போய்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நீர் அதை உறுதிப்படுத்துவீர், வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும் கருத்தில் தருகிறோம். எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை நன்மைகளை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் ஆண்டவரே, ஆமென்.